தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகப் பெருமானின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வருவது கொழுக்கட்டையும் கணபதியும். ஒவ்வொரு தெய்வ உருவுக்கும் சில விசேஷ நிவேதனங்கள் பிரசாதங்கள் உண்டு. குருவாயூரப்பன் என்றால் பால் பாயசம், அம்பாள் என்றால் சர்க்கரை பொங்கல் நெய் பாயாசம், நரசிம்மருக்கோ பானகம், கண்ணனுக்கோ தயிர் பால் வெண்ணெய் அவல் பக்ஷணங்கள், ஹனுமன் என்றால் வடைமாலை வெண்ணெய், ராமன் என்றால் நீர்மோர் பருப்பு என பலவிதம். அதுபோன்றே நம் விநாயகப் பெருமானுக்கும் கொழுக்கட்டை மிகவும் பிரதானமான நைவேத்தியமாகிறது. இதனுள் பெரிய தத்துவமே அடங்கியுள்ளது. கொழுக்கட்டை செய்வதற்கு அரிசி மாவு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இவையெல்லாம் தேவை. வெல்லத்தை உருக்கி தேங்காய் துருவலில் கலப்பது இதற்கு பூரணம் என்று பெயர். இனிப்பு பண்டம். அரிசி மாவை வேக வைக்க வேண்டும். அதனை செப்பு போல் அகல் போல் செய்து பூரணம் நடுவில் இட்டு மீண்டும் வேக வைக்க வேண்டும். 2 தடவை வேக வைக்க வேண்டும். அதுவே மோதகம். மாவு என்பது இங்கு மாயையை குறிக்கிறது. காம குரோத மோக மதம் ஆச்சரியம் என்னும் 6 குணங்களே மாயை. அவைகள் அறவே அழிய வேண்டும். பூர்ணம் என்பது இங்கே ஆனந்தத்தையும் இன்பத்தையும் சாந்தத்தையும் குறிக்கும். நமது அவகுணங்களை அழித்தால் இன்பம் பெறலாம் என்பதே மோதக தத்துவம். அரிசிமாவால் நாம் பிடிக்கும் சொப்பு நாம் ஜீவாத்மா என்பதை குறிக்கிறது. பூரணமாக இருப்பது பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் அந்த நிகழ்வே கொழுக்கட்டையாக நாம் விநாயகர் சதுர்த்தி நாட்களில் நிவேதனமாக விநாயகருக்கு படைத்து இன்புற்று மகிழ்கிறோம். கணபதியை உள்ளன்புடன் ஆழ்ந்து தியானித்து வழிபட்டால் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இன்பமும் ஆனந்தமும் ஆராய் பெருகி வரும். கணபதிக்கு உகந்த மற்ற நிவேதனங்கள் அருணகிரியாரின் திருப்புகழில் காணலாம். இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனே எட்பொறி அவற்று வரை இளநீர் வண்டச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பட்டு வெளரிப் பழமிடி பல்வகை தனிமூலம் மிக்க அடிசிற்கடலை பக்ஷணம் எனக்கொளறு விக்கின சமர்த்த எனனு அருளாழி என்கிறார். கரும்பு, அவரை, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொரி, அவல், துவரை, இளநீர், தேன், பயறு, அப்பம், பச்சரிசி, பட்டு, வெள்ளரிப்பழம், கிழங்கு, அன்னம், கடலை ஆகியவற்றை இப்பாடலில் அருணகிரிநாதர் விநாயகருக்கு பிடித்த நிவேதனங்களாக கூறுகிறார். அருணகிரிநாதர் மோதகத்தை இதனில் சேர்க்கவில்லை. உணர்வது கணபதி பக்த திரிபுராசுரன். அசுரர்கள் யாவருமே ஆழ்ந்த பக்தி தவம் செய்து வரம் பெற்றவர்கள். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்கிற 6 அவகுணங்களாலோ அல்லது ஒரே ஒரு கெட்ட குணத்தாலோ பெற்ற வரத்தை காப்பாற்றாமல் அழிந்தனர். ராவணன் சிவபக்தன், ஆத்மலிங்கம் பெற்றவன், கைலையை ஆட்டியவன், காமத்தால் அழிந்தான். ஹிரண்யகசிபு மகாபலி இருவரும் தான் என்கின்ற மதத்தால் அழிந்தார்கள். சூர பத்மாதியர் சிவவரம் பெற்றவர்கள், தான் என்கிற மதத்தால் சிவமருவுருவ கந்தனால் அழிந்தனர். கண்ணன் சத்யபாமா இவர்களின் புதல்வன் நரகாசுரன், தான் என்கின்ற மதம் அன்னை தேரோட்ட அப்பனால் அழிந்தான். தேவர்கள் அரசராய் இருந்தாலும் தேவராஜன் இந்திரன் தன் அரண்மனையிலேயே பல அழகு வாய்ந்த தேவிமார்கள் இருந்தாலும் காமப்பசியால்
ராம அவதாரத்தில் அகலிகையை இந்திரன் கபடமாக நாடினான், சாபம் பெற்றான். கவிமுனிவன் என்பவரின் மனைவியான முகுந்தைக்கு இந்திரனின் காம வேகமே கிருதாசிரமர் என்ற பிள்ளை உருவானதற்கு காரணமாக அமைந்தது. நாளடைவில் கிருதாசிரமருக்கு தான் இந்திரனின் பிள்ளை என்று தெரிந்ததும் தாயை சபித்தார். தாயும் நீயே பயப்படும்படி ஒரு பிள்ளை உனக்கு பிறக்கட்டும் என சபித்தாள். மனம் நொடிந்த அவர் கணபதியை நோக்கி ஆழ்ந்த தவம் செய்தார். தவத்தின் பயனாக சித்தி புத்தி சமேதராக கணபதி தரிசனம் கொடுத்தார். அதன் பிறகு மற்ற முனிவர்களும் அவருக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் அவர் தீர்க்கமான தியானத்தில் இருந்தார். தியானம் கலைய எதிரே ஒரு அரசன் நின்றான். யார் நீ என்று கேட்டார். உன் தாயின் சாபமாக நான் உனது புதல்வனாக இங்கே வந்துள்ளேன். எனக்கு மாதா பிதா யாவரும் நீரே என்று கூறினான். நான் ஒரு அயோனிஜன் என்றும் கூறினான். எனக்கு தாங்கள் போதிக்க வேண்டும், அகில உலகத்தையும் ஆள வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தினான். தன்னுடைய புதல்வன் என்றதும் மனம் இறங்கி அவனுக்கு பலி என்று பெயரிட்டு கணபதி மந்திரத்தை உபதேசித்தார். அவனும் ஆழ்ந்து கணபதியை குறித்து தவம் செய்ய கணபதி அவன் முன்னே தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவனோ மூவுலகமும் என் வசப்பட வேண்டும், உம்மிடம் மாறாத பக்தி வேண்டும், உடல் மறையும் சமயம் முக்தி பெற வேண்டும் என்றான். கணபதியும் அருள் ஈந்தார். அகில உலகும் உனது வசம், இரும்பு வெள்ளி பொன்னால் ஆன கோட்டையும் தந்தோம், அதற்கு திரிபுரம் என்று பெயர். உன் பெயரும் திரிபுராசுரன். சிவனால் தான் நீ அழிவாய், ஆயினும் வேண்டியபடி முக்தி நிலை அடைவாய் என்றார். கணபதியை தினமும் உபாசனை செய்தாலும் எல்லா உலகத்தையும் தன்வசப்படுத்தினான். தேவர்களை துன்புறுத்தினான். மனம் நொந்த தேவர்கள் நாரதரை நாடினர். அவரிடம் இதற்கான உபாயம் வினவினர். திரிபுராசுரன் கணபதி உபாசகன் ஆனதால் நீங்கள் கணபதியையே வேண்டுங்கள் என்று அவர் மறுமொழித்தார். ஆகவே தேவர்கள் கணபதியை நாடி நலம் கோரினர். அவரும் ஆகட்டும் என்றார். கணபதி ஒரு பிராமண வடிவில் வந்து திரிபுராசுரனை மிகவும் புகழ்ந்தார். பிராமணருக்கு உபச்சாரங்கள் செய்து நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என வேண்டினான். ஒன்றுமில்லை, நானும் ஒரு கணபதி பக்தன். சிவனிடம் இருக்கும் சிந்தாமணி விநாயகர் தேவை, முடிந்தால் சிவனிடமிருந்து பெற்றுத்தாரும் என்றார். சிவனிடம் சிந்தாமணி விநாயகர் உள்ளதா? இது எனக்கு தெரியாதே, நான் பெற்றுத் தருகிறேன் என்றான். கைலாயம் சென்றான். சிவனிடம் வேண்டினான். போர் நடந்தது. சிவபெருமான் கணபதியை வணங்கி திரிபுராசுரனிடம் போரிட அவன் கணபதி ஈன்ற வரப்படி அடிந்தான். முக்தியும் எய்தினான். தொடர்வது நந்தனாருக்கு குளம் வெட்டிய கணபதி. வைத்தீஸ்வரன் கோவில் அருகே ஆதனூர் உள்ளது. அங்கு புலையர் வம்சத்தில் உதித்தவர் நந்தனார். ஆழ்ந்த பரமசிவ பக்தர். கோவிலில் உள்ள மத்தளம், பேரிகை இவற்றுக்கு தோல் மற்றும் வீணை, யாழ், வயலின் போன்ற வாத்தியங்களுக்கு நரம்பு அளித்து வேலை செய்பவர். ஆதனூர் அருகே உள்ள திருப்பூங்கூர் சிவன் பெயர் சிவலோகநாதராகும். தினமும் கோவிலை தரிசிக்க வருவார். புலையரானதால் கோவில் உள்ளே புகமாட்டார். சிவனுக்கு எதிரே பெரிய நந்தி. தேரடி வாசலில் நின்று பார்த்தால் நந்தி மறைக்கும். சந்நிதி தெரியாது. சிவபெருமானே, உமது தரிசனம் கிடைப்பதில்லையே என்று பல நாட்கள் கூறுவார். நந்தியம் பெருமான் மறைக்கிறாரே என்று பொறுமமும் செய்வார். பக்தன் வேண்டுகோளுக்கு இசைந்து சிவன் நந்தியை விலகச் சொன்னார். நந்தனார் சிவதரிசனம் பெற்றார். பக்தியும் ஆழ்ந்தது. இன்றும் கோவிலில் நந்தி விலகியே உள்ளது. அக்கோவிலை தினமும் வலம் வரும்பொழுதெல்லாம்
கோவில் அருகே உள்ள பள்ளத்தை பார்த்து இதனை ஒரு குளமாகச் செய்தால் உபயோகமாக இருக்கும் என எண்ணுவார். குளம் அமைப்பதற்கு நிறைய ஆட்கள், மாத வேலை, அவர்களுக்கு சம்பளம் இவையெல்லாம் வேண்டும். அதற்குரிய பணம் தன்னிடம் இல்லை என்று மிகவும் வேதனைப்படுவார். பக்தனின் மனமறிந்து பகவான் இசைந்தார். சிவன் கணபதியிடம் குளம் வெட்டச் சொன்னார். கணபதி பணியாளனாக வந்து குளம் வெட்டப் போகிறேன் என்றார். தன் பூதகணங்களின் உதவியால் வெகு விரைவில் குளம் வெட்டப்பட்டது. நந்தனார் வியந்தார். பணியாளனை காணவில்லை. இரவு சிவபெருமான் நடந்ததை கூறினார். நந்தனார் மெய்சிலிர்த்தார். அவ்வளவு நேர்த்தியாக குளம் வெட்டிய விநாயகரை சந்நிதி வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் நாம் இன்றும் தரிசித்து வழிபடலாம். சாத்தியமற்ற காரியங்களையும் சாதிக்கும் பிள்ளையார் நம் பிள்ளையார். உள்ளத்து ஓங்க நோக்குறும் விழியும் மௌனவாயும் வரந்தரு கையும் உடைய நம் பெருமான் உணர்விலே நிற்பான், ஓமெனும் நிலையில் ஒளியாய்த் திகழ்வான் என்ற மகாகவியின் விநாயகர் அகவலை இங்கே போற்றி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். நாளையும் விநாயகரின் வினோத லீலைகள் தொடரும். இன்றைய நிகழ்வில் விநாயகரின் பிரதானமான நைவேத்தியங்கள் கணபதி பக்த திரிபுராசுரன், நந்தனாருக்கு குளம் வெட்டிய கணபதி ஆகியவற்றையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.